ஒரு சில வாரங்கள் கூட கிருபை குறித்து கர்த்தர் நம் கற்றுத்தருவாராக. ஞாயிற்றுக்கிழமையில ஜபத்தை குறித்து, குறிப்பாக ஜப ஊழியம் செய்ய வாஞ்சை உள்ளவர்கள், ஜபத்தை ஒரு ஊழியமாய் செய்ய வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவர்களுக்கு மிகவும் முக்கியமானது ஒரு 3 வாரங்கள் கர்த்தர் கொடுத்த ஆழமான சத்தியங்களை நான் உங்களுக்கு பேச வாஞ்சிக்கின்றேன். ஆகவே ஜப வாழ்வு நமக்கு மிகவும் முக்கியமானது. நம்முடைய சரீரத்தில் இதயம், கிட்னி, கண், நமக்கு ரொம்ப காஸ்ட்லியான நிறைய உறுப்புகள் இருக்கிறது. ஆனாலும் இந்த முதுகெலும்பு இல்லை என்றால் நிமிர்ந்து நிற்க முடியாது. முதுகெலும்பு தான் நம்ம நிமிர்ந்து நிற்க காரணம். அதுபோல ஒரு ஆவிக்குரிய மனிதன் நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் ஒரே வழி ஜபம். ஜபம் இல்லை என்றால் அந்த மனிதனால் நிமிர்ந்து நிற்க முடியாது. எத்தனை கிருபைகள் வரங்கள் இருந்தாலும் நிமிர்ந்து நிற்கணும்னா ஜபம் அத்தியாவசியம். ஆகவே சாத்தான் இந்த ஜபத்தை தடுப்பதற்கு தன்னால் முடிந்ததெல்லாம் செய்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன வேணா செய்யலாம், ஆண்டவருக்காக எதையும் நான் செய்ய ரெடி, ஆனால் என்னால் ஜபிக்க மட்டும் முடியாது பாஸ்டர். கர்த்தர் இந்த ஜப காரியங்களை குறித்து கற்றுக் கொடுப்பதற்கு எனக்கு உணர்த்ததுனால கர்த்தர் சித்தமானால் நம்ம எல்லாரும் உயிரோடு காக்கப்படுவோமானால் சில வாரங்கள் இந்த அக்டோபர் மாதம், நவம்பர் மாதங்கள் எல்லாம் ஜபத்தை குறித்து நாம் தியானம் பண்ணுவோம். அதில் உள்ள விஷயங்கள் அது நம்முடைய குடும்பங்களுக்கு பெரிய விடுதலையாய் மாறும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். அந்த வசனத்தை ஒரு நிமிடம் கூட பொறுமையாக கவனிங்கள். தேவன் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தள்ளினார். பேசிட்டு இருக்கும் போதே போனார் இல்லை, பேசி முடிஞ்சிட்டுனா அவர் போயிடுவார். இந்த இடத்துல மட்டுமில்லை, அடுத்த அதிகாரத்திலும் தேவன் அவனை சந்திக்க வருகிறார். 18ஆம் அதிகாரம், அங்கே நீங்கள் 33ஆம் வசனத்திலே படித்தால் அதே வார்த்தை தான் அங்கு இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னிடத்திற்கு. அப்போ தேவனும் ஆபிரகாமும் சந்தித்த இடத்தின் பெயர் தான் ஜப இடம், ஜபிக்க சென்ற இடம், தேவனை சந்தித்து பேச சென்ற இடம். தேவனோடு பேசிக் கொண்டிருக்கும் வரைக்கும் அவர் போவதில்லை. எப்போது ஒரு மனிதன் தேவனை விட்டு பேசுவதை நிறுத்துகிறானோ, ஜபிப்பதை நிறுத்துகிறானோ, கர்த்தர் அவனை விட்டு போய்விடுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் கவனியுங்கள். பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆனால் யாக்கோபு என்ற ஒரு மனிதனை குறித்து கவனியுங்கள். இந்த ஆபிரகாமுடைய மகனுடைய மகன், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வரை நீங்கள் படித்தால் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், நன்மைகள், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ஒரு ஆற்றுக்கு அந்த பக்கம் வச்சுட்டு தான் மாத்திரம், 23ஆம் வசனம் எப்படி சொல்லுது, தான் மாத்திரம் அந்த யாப்போக்கு என்ற அந்த ஆற்றங்கரையிலே அந்த பக்கத்தில் எல்லாரையும் கடக்க பண்ணி தனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்தி விட்டு, 24ஆம் வசனம் சொல்லுது, அவன் தேவ சமூகத்தில் ஒரு ஆற்றங்கரையில் இந்த பக்கம் வந்து தேவ சமூகத்தில் அவன் தனித்திருந்தான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். இந்த வார்த்தையை கவனிங்கள். ஜபம் கூட்டத்தோடு கும்மாளம் போடுவதல்ல. ஜபத்தின் விலை மதிக்க முடியாத நேரம் தனி ஜபம். ஐக்கியமாய் ஜபிக்க வேண்டும், சபையாக ஜபிக்க வேண்டும், குடும்பமாய் ஜபிக்க வேண்டும், மிக அவசியம். ஆனால் அந்த ஜபத்தின் துவக்கம் தனி ஜபம். யாக்கோபு தன் ஜப நேரத்திலே மனைவியை கூப்பிடவில்லை, பிள்ளைகளை கூப்பிடவில்லை, வேலைக்காரர்களை கூப்பிடவில்லை. அவனுக்கு மிக முக்கியமான ஒரு ஜபம் அங்கு தேவைப்பட்டது. தன் அண்ணனுடைய கையிலே சிக்கிக்கொள்ளாமல் உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பு கர்த்தர் கொடுக்க வேண்டும். மிக ஆபத்தான ஒரு தருணம். அந்த நேரம் தன்னுடைய ஜப உதவிக்கு யாரையும் கூப்பிடவில்லை. இன்றைக்கு நாம் ஜபிக்காதபடியினால் ஜபத்தை பலர் வியாபாரமாய் பயன்படுத்துகிறார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களும் ஆவிக்குரிய பிள்ளைகளும் ஆண்டவரை அறிந்தவர்களும் தன்னைத்தானே ஜபிக்க தெரியாததால் இன்றைக்கு ஜபம் வியாபாரமாக்கப்படுகிறது. உங்களுக்காக ஜபிக்கிறோம், மாதந்தோறும் 5000 அனுப்புங்கள், 10,000 அனுப்புங்கள், இந்த திட்டத்திலே சேருங்கள், உங்களுக்காக 24 மணி நேரமும்
நாங்கள் ஜெபிப்போம். இப்படி நிறைய திட்டங்கள், பல ஊழியர்கள் பல ஊழியங்களிலே அவர்களை அல்ல, நம்மைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். ஏன் நாம் வியாபாரமாய் ஜெபத்தை மாற்ற உடன்படுகிறோம்? எதற்காக அந்த திட்டத்திலே எனக்காக, என் குடும்பத்திற்காக அந்த பங்காளர்கள், அந்த பொறுப்பாளிகள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவதற்கு நான் மாதந்தோறும் 5000 அனுப்ப வேண்டும், 10,000 அனுப்ப வேண்டும்? அத்திட்டத்தில் நான் ஏன் சரி, நான் ஜெபம் பண்ணல, எனக்காக யாராவது பண்ணட்டும். யாக்கோபு ஜெப உதவிக்காக தன் மனைவி பிள்ளைகளை கூப்பிடவில்லை, வேலைக்காரர் வேலைக்காரிகளை கூப்பிடவில்லை. ஜெப உதவி அவனுக்கு தேவைப்பட்ட போது தனித்து போயிருந்தான் தேவ சமூகத்தில். அவன் எப்போது ஜெபிக்க உட்கார்ந்தானோ அடுத்த நொடி கர்த்தர் அங்கே வந்தார். 30ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தால் அழகா தெரியும். அவன் ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து தனித்து ஜெபம் செய்ய எப்போது வந்தானோ அப்போதே கர்த்தர் அங்கே வந்தார். 30ஆம் வசனத்தில் யாக்கோபு எழுதுகிறார், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன். ஒரு மனிதன் உண்மையிலேயே தனிமையாய் கடமைக்காக அல்ல, கர்த்தரை சந்தித்து பேச வேண்டும் என்று ஜெபிக்க அமர்ந்தால் தேவன் அங்கு உடனே வருகிறார். நமக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறோம். கர்த்தர் ஜெபிக்கிற மக்களை சந்திப்பதற்கு எந்த பிஸியும் இல்லை. ஒரு மனிதன் ஜெபிக்க ரெடின்னா அவனை சந்திக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். எந்த இடமா இருந்தாலும், ஆற்றங்கரையா இருந்தாலும் சரி. யாக்கோபு ஜெபிக்க சென்றார், தனித்திருந்து ஜெபித்தார், தொந்தரவில்லாமல் ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் உடனே வந்தார். அங்கு எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் அங்கு இருக்கின்றது. தேவன் அவனை பார்த்து கேட்கிறார், நீ ஜெபத்தை நிறுத்து, நான் போக வேண்டும். பொழுது விடுகிறது, நான் போகட்டும். யாக்கோபுடைய ஒரே ஜெபம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஒன்றுமில்லாமல் வெறுங்கையோடு நான் என் மாமனார் வீட்டிற்கு உயிர் தப்பி போனேன். இப்போது 2 பரிவாரம் நிறைய எனக்கு உலக ஆசீர்வாதம் இருக்கிறது, இதை அனுபவிக்க உயிர் வேண்டும். என் உயிரை கொல்வதற்கு ஒரு பகைஞன் சவால் விட்டிருக்கிறான். என் அப்பா மரிக்கும் போது அதே இடத்தில் என் தம்பியையும் அடக்கம் செய்வேன். மிகவும் வைராக்கியம் உடையவன். அவன் சொன்னது மாதிரி செஞ்சிருவான். நீர் எனக்கு ஒரு உயிர் பிச்சை தர வேண்டும். கொடுக்கவே இல்லைங்க. இவன் ஜெபம் பண்றான், ஜெபத்தை நிறுத்துற மாதிரி இவனும் இல்லை, அவர் போற மாதிரி இல்லை. ஆசீர்வாதத்தை கேட்கிறான். யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கல. ஆனால் ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் போகட்டும், பொழுது விடுகிறது. இந்த பிரசங்கத்தை நீங்கள் தூங்காமல் கேட்பீர்களானால் நான் மிகவும் இருதயத்துக்குள்ள அண்டர்லைன் பண்ணபடி சொல்றேன். நீங்கள் ஜெபத்தை நிறுத்தும் வரைக்கும் என் தேவனால் உங்களை விட்டு போக முடியவே முடியாது. நான் போகட்டும், நீ நிறுத்து. இல்லை ஆண்டவரே, நான் உம்மை போக விடேன். ஒரு சாதாரண மண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உருவாக்கின கர்த்தரை கட்டி போட முடியுமா? முடியும். ஜெப அறையில் முடியும். அவர் பெரிய தேவன்தான். வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படி என்று சொல்லும் அளவுக்கு உன்னதமான தேவன்தான். ஆனால் அந்த தேவனை ஒரு மனிதன் கட்டுப்படுத்த முடியும் என்றால், கட்டி போட முடியும் என்றால், ஜெபம் என்கிற அன்பின் அறையில் கர்த்தர் கட்டப்படுகிறார். திரும்ப 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 அவர் கேட்கிற வார்த்தை, நிறுத்து ஜெபத்தை, நான் போகட்டும். யாக்கோபு சொல்கிறார், நிறுத்தவே மாட்டேன். பொழுது விடிந்தால் என்ன, விடியாவிட்டால் என்ன, நான் ஜெபத்தை நிறுத்துவதில்லை, நான் போகவே மாட்டேன். அங்கே போராடுகிறதை நீங்கள் பைபிளில் படிக்கணும். தேவனும் இந்த யாக்கோபு என்ற மனிதனும் போராடுகிறார்கள். ஒரே 2 பேர் மாறி மாறி போராட்டம். எதேதோ பண்ணி பார்க்கிறார். தொடையில் ஒரு சுளுக்கு கொடுத்து பார்க்கிறார். அப்படியே நிறுத்துவான பார்ப்போம். தொடை சந்தை தொட்டார். தேவனோடு அவன் போராடும் பொழுது, ஜெபத்திலே போராடும் பொழுது கர்த்தர் தொடை சந்தை தொட்டார், சுளுக்கிட்டு. ஆனா அவன் நிறுத்துற மாதிரி இல்லை. கடைசியில் தேவன் அந்த யாக்கோவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார்,
நீ மனிதனோடும் போராடி ஜெயிப்பவன், தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். இந்த வார்த்தை என் இருதயத்தின் ஆழத்தின் உங்கள் உள்ளங்களிலே கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஜெபிக்கிற மனிதனிடம் மட்டும்தான் தேவன் தோற்கிறார். அர்த்தம் என் ஆண்டவர் தோற்பவர் அல்ல, ஆண்டவரை விட நாம் பலசாலிகள் அல்ல, ஆண்டவரை விட நாம் பெரிய திறமைசாலிகள் அல்ல. ஜெபிக்கிற மனிதன் ஒருபோதும் தோற்று போக கூடாது என்று கர்த்தர் நினைக்கிறார். ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வில் தோல்விகள் வரக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக யாக்கோபிடம் ஜெபிக்கிற ஒரு யாக்கோபு ஜெயிப்பதற்காக தானே தோற்கிறார். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், என் பிள்ளைகள் சின்ன வயதாக இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ரூமுக்குள்ள கிரிக்கெட் விளையாடுவோம். அந்த டோரை ஒரு ஸ்டம்பா வச்சு குட்டி குழந்தைகள் 3 வயசு 4 வயசு 5 வயசு சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடும் பொழுது என் பிள்ளைகள் தோற்று போய் விடக்கூடாதென்று பெரிய கதவு இருந்தும் ஒரு பந்து கூட கதவில் படாமல் நான் பவுலிங் பண்ணுவேன். என் குட்டி பிள்ளைகள் சின்ன கையில் பேட் வைத்துக் கொண்டு நிற்கும் போது என் மனசு சொல்லும், பெரிய ஒரு மனிதன் நான் ஒரு பந்தை போட்டால் முதல் பந்தே அந்த கதவுல தொட முடியும், போல்ட். அந்த 6 பந்து போட்டாலும் நான் நினைப்பேன், 6 பந்தும் ஆண்டவரே ஒரு பந்து கூட இந்த கதவுல பற்றக்கூடாது, என் பிள்ளை தோற்கவே கூடாது. ஒரு சாதாரண தகப்பன் என் பிள்ளை தோற்கக்கூடாது என்று தெரிந்தும் அவங்களை அவுட்டாக்க முடிந்தும், என் பிள்ளையை தோல்வி கொடுக்கக்கூடிய திறமை இருந்தும் நான் என் பிள்ளையை தோற்க வைக்க கூடாது என்று நான் ஜெயிக்க வைப்பேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஜெபிக்கிற மனிதனிடத்தில் நானே தோற்பேன், நானே தோற்று போவேன். காரணம், ஜெபிக்கிற மனிதன் என்னை அன்பினால் கட்டி போடுகிறான். ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள். ஆகவேதான் பவுலடியார் எழுதுவார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நிறுத்திடாதீங்க. பாய் போட்டு பண்றது மட்டும் தான் ஜெபமான்னு கேட்டா இல்ல. காய்கறி வெட்டி வெட்டி ஜெபிங்கள், பைக் ஓட்டி ஓட்டி ஜெபிங்கள், படுத்திருக்கும் போது ஜெபம் பண்ணுங்கள், தூக்கம் வராமல் நடுராத்திரி எழும்புனா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள், வேலை செய்யும் போதெல்லாம் முழுசா ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. தனிமையாய் ஒரு நேரம் கிடைத்தால் அந்த இடத்தை ஒரு நொடி வீணாக்க வேண்டாம், தேவனோடு செலவிடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். காரணம், நீங்கள் ஜெபிக்கிற நேரம் கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார், அவர் போகவே மாட்டார். எசேக்கியா ராஜாவோடு கர்த்தர் சொன்னார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி சாக போகிறாய். அவன் கேட்டான், ஆண்டவரே ஒரு வாய்ப்பு கூட தரக்கூடாதா? நீர் சாவா என்ன அதுக்கப்புறம் பிழைக்க முடியாது, நீர் உன்னதமான தேவன், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி செத்துருவேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா என்னுடைய ஆயுள் காலம் உங்களுடைய கையில் இருக்கு. ஆனால் ஏன் ஒரு வாய்ப்பு எனக்கு தரக்கூடாது? கண்ணீர் விட்டான், சுவர் புறமை திரும்பினான். அவனுக்கு அப்போது ஜெப அறை சுவரா தான் இருந்துச்சு. சுவர் புறமை திரும்பினான். அங்கிருந்த யாரையும் பார்க்க விரும்பவில்லை. அரண்மனையிலே பெரிய பெரிய ஆட்கள் இருந்திருக்கலாம், அதிகாரிகள் இருந்தார்கள், அரசு இருந்திருக்கலாம், பலர் இருந்திருக்கலாம். அப்போது எசேக்கியாவுக்கு வேற யாரையும் பார்க்க மனமில்லை, தேவனை மாத்திரம் பார்க்கும்படி சுவர் புறமை திரும்பி நின்று அழுதான், ஜெபித்தான். கர்த்தர் எசேக்கியா ராஜாவிடம் தோற்றார். திரும்பவும் ஊழியக்காரனை அனுப்பி சொன்னார், 15 ஆண்டுகள் கூட்டி எடுத்துக்கொள்ள சொல். டேட் முடிந்து என்று அறிவித்த ஆண்டவர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். காரணம், ஜெபம். ஜெபத்தை நிறுத்திவிட வேண்டாம். இன்றைக்கு ஜெபம் செய்ய முடியாமல் யாராயினும் போராடி கொண்டிருந்தால், தோற்றிருந்தால், இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தை கவனமாய் கேளுங்கள். உங்கள் தோற்று போன ஜெப வாழ்வை மீண்டும் சீரமைக்க, ஜெயமாக்க ஒரு 3 ஆலோசனைகள் இன்று கொடுக்கிறேன். 1, ஜெபிக்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்கள். 2, ஜெபிக்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுங்கள். 3,
தேவனோடு அதிக நேரம் மனம் விட்டு பேசிய பின்பு தேவையானதை கேளுங்கள். மீண்டும் நான் 3ஐ சொல்லுகின்றேன். 1, ஜெபிக்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுங்கள். 2, ஜெபிக்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுங்கள். 3, தேவனோடு அதிக நேரம் மனம் விட்டு பேசிய பின்பு தேவையானதை கேளுங்கள். இந்த 3 காரியங்களையும் நான் சற்று நேரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வீடுகளுக்கு அனுப்ப நான் வாஞ்சிக்கின்றேன். முதலாவது, ஜெபிக்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுங்கள். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டுமானால் எப்போது ஒரு பாயில உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம 24 மணிக்கூறும் ஜெபிச்சுட்டே தான் இருக்கணும். ஆனாலும் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6:6 இயேசு சொன்னார், நீ உன்னுடைய வீட்டிலே ஒரு தனியாக அறைக்குள் போ, கதவை பூட்டு, உன் ஜெப சத்தம் வெளியில கேட்க வேண்டாம், நீ செய்கிற ஜெபம் வெளியிலே மக்கள் பார்க்க வேண்டாம், எனக்கும் உனக்கும் இடையிலே ஒரு தனிமை வேண்டும். தேவனோடு ஜெபம் செய்வது மற்றவர்கள் காணும்படியாக அல்ல. தேவ சமூகத்தில் நாம் செலவிடுகிற ஜெபம் நேரம் என்பது மற்றவர்கள் பார்க்கும்படி அல்ல, கேட்கும்படி அல்ல. தேவனுக்கும் எனக்கும் ஒரு உறவு முக்கியம். நான் அடிக்கடி சொல்வேன், ரிலேஷன்ஷிப் இருந்தால் கம்யூனிகேட் பண்ண முடியும். தேவனோடு உறவு இருந்தால் பேச முடியும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் அவசியம், ஜெபிக்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்கள். எங்கு வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். பாத்ரூமில் குளிக்கும் போது கூட ஜெபிக்கலாம், வேலை செய்து கொண்டு ஜெபிக்கலாம், தவறில்லை, பாவம் இல்லை. ஆனால் ஜெபிக்க உங்கள் வீட்டில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்கள். ஒருவேளை இந்து நண்பர்கள் தன்னுடைய தெய்வத்தை கும்பிட தன் வீட்டிலே ஒரு பூஜை அறையை வைத்திருப்பார்கள். அது கன்னி என்று சொல்வார்கள். கன்னி வீட்டிலே கன்னி என்கிற ஒரு பிரதேசம் உண்டு. வீடு வைக்கும்போது அதில் பூஜை அறையை அவங்க வைப்பார்கள். அதுபோல கிறிஸ்தவர்கள் கன்னியிலேயே ஜெப அறை வைக்க வேண்டாம். இயேசு கன்னி ரூமில் வரமாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கன்னி என்பது திருமணமாகாமல் கும்பிடப்படுகிற ஏதோ ஒரு தெய்வம். அதற்கென்று நம்முடைய வீட்டில் அறை வேண்டாம். நம்முடைய வீட்டில் எல்லா அறைகளும் தேவனுடையது. ஆனால் ஒரு அறையை கர்த்தருக்கு ஒதுக்கலாம் ஜெபிப்பதற்காக. இல்லை பாசி, எனக்கு பெட்ரூம் குறைவா இருக்கு, 2 பெட்ரூம் தான் மொத்தமே உண்டு, 3 பெட்ரூம் தான் உண்டு, எங்களுக்கே பத்தாது, இருக்கட்டும், பெட்ரூம் வேண்டாம். ஒரு ஹாலில் ஒரு மூலையை ஒதுக்குங்கள். அந்த மூலை, அந்த இடம் ஜெப இடம். ஒரு ஜெபிக்க ஒரு இடம் அவசியம். தூங்க ஒரு இடம் இருக்கிறது, அது பேர் பெட்ரூம். சாப்பிட ஒரு இடம் இருக்கிறது, டைனிங் ரூம். எல்லாவற்றுக்கும் ஒரு இடம் இருக்கிறது. ஜபிக்க இடம் இருக்கிறதா? சிலரெல்லாம் கட்டில் மேலே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிடுவாங்க, 5 நிமிஷத்தில் தூங்கிடுவாங்க. காரணம் அது பெட்ரூம். கட்டில் அந்த தச்சன் செய்யும் போதே அவன் நோக்கம் இந்த கட்டிலில் யார் படுத்தாலும் தூங்க வேண்டும் என்று. வியாபாரம் செய்கிற அந்த பர்னிச்சர் கடைக்காரனுடைய மனசிலும் சொல்லி கொடுப்பான், இந்த கட்டில் சூப்பரா தூக்கம் வரும். கட்டில் ஏறி உட்கார்ந்து ஜபிக்கிற ஜப அறை அல்ல கட்டில். கட்டில் இருந்து ஜபிக்க கூடாது என்றல்ல சொன்னது, எங்கிருந்தாலும் ஜபிக்கலாம். ஆனால் ஜபம் என்கிற ஒரு தனிப்பட்ட பிளேஸ் வேணும். கட்டில் இருந்து ஜபித்தால் நிச்சயம் தூங்கி விடுவீர்கள். தூங்குவதற்காக உருவாக்கப்பட்டது. எங்கே ஜபிக்க வேண்டும்? உங்கள் வீட்டில் ஒரு மனிதன் உட்காரக்கூடிய ஒரு சின்ன இடம், ஒரு 4 ஸ்கொயர் ஃபீட்ல உள்ள ஒரு சின்ன இடம் போதும். இவ்வளவு இடம், ஒரு மனிதன் உட்காருகிற ஒரு சின்ன பிளேஸ் போதும். அந்த பிளேஸ் தேவனுக்கு என்று ஒதுக்குங்கள். தனி அறையை ஒதுக்கினாலும் சரி, ஒரு வீட்டின் ஒரு மூலையிலே ஒரு ஹாலில் ஒதுக்கினாலும் சரி, அந்த இடத்திலே சாப்பிடாதிருங்கள், அந்த இடத்திலே தூங்காதிருங்கள், அந்த இடத்திலே மொபைல் போனை பயன்படுத்தாதிருங்கள். அது ஜெப அறை. ஜெப அறைக்குள் போன் கொண்டு போகக்கூடாது. ஜெபிக்கும் போது அருகில் போன் இருக்கக்கூடாது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை உண்டாக்கின பெரிய தேவனோடு பேசும்போது
இடையில் டிங் டிங்னு அடித்து தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒன்றில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், இல்லைன்னா சைலண்டில் போடணும். வைப்ரேஷன் கூட இருக்கக்கூடாது. நான் கர்த்தரோடு பேசுகிறேன், அவரை விட எனக்கு ஒரு பெரிய விஐபி இந்த உலகத்தில் இல்லை. கையில் மொபைல் ஃபோனோடு ஜெபிக்க சென்று விடுங்கள், பாதி நேரம் அந்த மொபைல் எடுத்து விடும். நோட்டிஃபிகேஷன் வரும், மெசேஜ் வரும், ஏதாவது வரும். இன்றைக்கு சாத்தான் பயன்படுத்துகிற அவனுடைய பெரிய ஆயுதம் மொபைல் தானே. கிறிஸ்தவர்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிற ஒரு இடம் உண்டானால் மொபைல். சாத்தான் விரித்திருக்கிற ஒரு பெரிய கண்ணி மொபைல். மொபைல் பாவம் செய்கிற இடம் அல்ல, நல்லது தான். ஆனால் சாத்தான் அதை பயன்படுத்துகிறான். கத்தியை வைத்து ஒரு மனிதனை குத்தி கொல்லவும் முடியும், ஆப்பிள் வெட்டி சாப்பிடவும் முடியும். பயன்படுத்துகிற மனிதனை பொறுத்தது. மின்சாரத்தை வைத்து ஒரு மனிதனை கொல்லவும் முடியும், லைட் ஃபேனை யூஸ் பண்ண முடியும். இந்த மின்சாரத்தை பயன்படுத்துகிற மனிதனை பொறுத்தது. இன்றைக்கு நீங்கள் தயவாய் உங்களை பரிசோதியுங்கள். மொபைல் ஃபோன் உங்களுடைய தினசரி நேரத்தில் எவ்வளவு நேரத்தை எடுக்கிறது? உங்கள் மொபைல் ஃபோன் மாத்திரம் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்குமானால் உங்கள் ஜெபம் பண்ண எவ்வளோ டைம் கிடைக்கும்? வேதவாசிக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கும்? உங்கள் வீட்டில் உள்ள காரியங்களை செய்ய எவ்வளோ நேரம் கிடைக்கும்? மொபைல் நம்மளை அடிக்ஷன் ஆக்கி வைக்கிறது. ஆகவே தேவனோடு பேசுகிற இடத்தில் மொபைலுக்கு இடம் இல்லை, ஒதுக்கி விடுங்கள். ஒரு வீட்டின் ஒரு அறையை ஒதுக்குங்கள், ஒரு பகுதி சின்ன ஒரு மூலையை ஒதுக்குங்கள். அவ்விடத்திலே சொல்லுங்கள், கர்த்தாவே நான் தினமும் ஜெபம் என்றால் இங்கு வந்து நம்ம சந்திப்போம். இந்த ஒரு ஹாலின் ஒரு மூலையில் கர்த்தாவே நான் ஜெப அறையை ஒதுக்குகிறேன். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என்னை இங்கே வந்து சந்திக்க வேண்டும். விடத்தை நான் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வேன். எந்த ஸ்நாக்ஸும் நான் சாப்பிடுவதில்லை. அங்கே நான் வேற எந்த பிஸ்னஸும் பண்ணுவதில்லை. அது ஜபிக்க மாத்திரம் ஒரு மூலை, ஒரு கார்னர். நீங்கள் அப்படி ஜபிக்கணும். அங்கே போய் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எவ்வளோ அவசரம்னா நீங்கள் ஜபிக்க போகக்கூடாது. ஜபிக்கிற இடையில 2-3 ஃபோன் வரும்னா அந்த டைம் நீங்கள் ஜபிக்கக்கூடாது, அது தவறு. உங்களோடு நீங்கள் ஒரு பெரிய கலெக்டரோடு பேசி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு 4 ஃபோன் வந்தால் அவருக்கு எப்படி ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ இருக்கும்? இன்றைய தமிழக முதலமைச்சரோடு நான் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில 4 ஃபோன் வந்து நான் எடுத்தேன்னா எப்படி இருக்கும்? அவருக்கு எவ்வளோ பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகும் அந்த விஷயம். ஒரு முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் வாங்குறதே பெருசு, ஒரு கலெக்டர்கிட்ட 10 நிமிஷம் உட்காந்து பேச அப்பாயின்மெண்ட் வாங்குறதே பெருசு. அதுக்குள்ள 4 ஃபோனை அட்டன் பண்ணுறான்னு அப்புறம் வாய்ப்பே இருக்காது பேசுறதுக்கு. கலெக்டரையும் முதலமைச்சரையும் உண்டு பண்ணின கர்த்தரிடம் பேசுவதற்கு நாம் அமர்ந்திருக்கும் போது வேற எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாது. தனிமையா கொஞ்ச நேரம். இயேசு கிறிஸ்து தனிமையாய் ஜெபிக்க மலையில் சென்றார். மத்தேயு 12:23 மத்தேயு 14:23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, ஒரு அழகான வார்த்தை இருக்கு, எல்லாரும் கூட்டத்தில் செல்ல, எல்லாரையும் அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். ஜெபம் தனிமை அவசியம். ஜபிக்க தொந்தரவில்லாத ஒரு இடம் அவசியம். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வீட்டில் உள்ளவங்க சொல்லணும், நான் ஜபிக்க போகிறேன், ஒரு 15 நிமிஷம் ஜபிக்க போகிறேன், ஒரு அரை மணி நேரம் ஜபிக்க போகிறேன். இந்த ஜப நேரம் அவ்வளோ என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. யாரும் கூப்பிடக்கூடாது. சட்டை எங்கே கிடக்குன்னு கேட்கக்கூடாது. ரசம் எங்கே வச்சிருக்குன்னு கேட்கக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஜப நேரம் அது அவ்வளோ டைம். ஜப நேரம். ஒரு இடத்தை ஒதுக்குங்கள், அங்கே ஜபிக்க துவங்குங்கள். இயேசுவை போல தனிமையாய் ஜபியுங்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் தனிமையாய் ஜபிப்பதை எந்த கண்ணும் காணாவிட்டாலும் என் தேவனுடைய கண் காண்கிறது. ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படும் முன்பு சபைக்கும் ஊழியர்களுக்கும் விரோதியாய் செயல்பட்டு ஸ்தேவானை கல்லெடுத்தறிந்து கொல்வதற்கு முக்கிய காரணமாய் இருந்து ஒரு பெரிய ரவுடியாய் மதவாதியாய் கிறிஸ்தவ வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுகிற ஒரு மனுஷனாய் இருந்தார். கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று எழும்பினவன் தான் இந்த சவுல் என்ற பவுல். ஒரு நாள் திடீரென கர்த்தர்
அந்த மனுஷனை குருடாக்கி ஒரு வெளிச்சத்தை அனுப்பி ஒரு ஒளி அவன் கண்ணில் பட வைத்து, ஒரு பெரிய பலசாலியாக இருந்தவன், பெரிய அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தவன், அரசியல் செல்வாக்கு இருந்தவன், மதத்திலே தலைவர்களிடத்திலே செல்வாக்கு வைத்திருந்த சவுல் கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு நிற்க முடியாதபடி குருடாகி விழுந்தார். 3 நாள் அவனுக்கு பார்வை இல்லை. கர்த்தர் சிட்சித்தார். சவுல் என்ற மனுஷனுக்கு 3 நாள் பார்வை இல்லை, சாப்பிடல, தண்ணி குடிக்கல, பட்டினி போட்டார். ஆனா பார்வை இல்லாவிட்டாலும், தண்ணி குடிக்க முடியாட்டாலும், சாப்பிட முடியாட்டாலும் அந்த மனிதன் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான். யாருக்கும் தெரியாது. எல்லாரும் நினைச்சாங்க கர்த்தர் அவனை அடித்தார், சிட்சித்தார். பார்வை பறி போனது, சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, ஒதுங்கி கிடக்கிறான் ஒரு வீட்டுக்குள்ள, ரூமுக்குள்ள. ஆனால் அவன் தனிமையாக இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து என்ன? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நான் தவறுதலாய் போய்விட்டேன், தவறான பாதை தெரிந்தெடுத்தேன், தவறாக வாழ்ந்தேன், இருக்கட்டும், நீர் என்னை சிட்சித்தீர், ஓகே. நான் தவறுதலாய் போனதற்கு ஏற்ற சிட்சை எனக்கு கொடுத்தீர், ஓகே. இனி அடுத்து நான் என்ன செய்யணும்? அடிபட்ட பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வேண்டும், நான் என்ன செய்யணும்? அவன் தனிமையை ஜெபித்துக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய கண்கள் கண்டதினாலே ஒரு ஊழியக்காரனை தட்டி எழுப்புகிறார். ஒரு பக்தி உள்ள ஒரு பரிசுத்தவான் அனனியா அந்த ஊழியக்காரனை தட்டி எழுப்புகிறார். எழும்பப்பா, எழும்போ, நான் ஒரு மனிதனை சிட்சித்தேன், அவன் என்னிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், போ, கனெக்ட் ஆகு. ஒரு நல்ல பரிசுத்தவான்களை, ஊழியர்களை நம்மகிட்ட கனெக்ட் பண்றது கர்த்தர் என்பதை இந்த வேதவசனம் உச்சரிக்கிறது, தெளிவுபடுத்துகிறது. நாம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? விழுந்து கிடக்கிற நான் எழும்புவதற்கு என்ன செய்யணும்? ஒரு பக்தி உள்ள ஊழியனை கர்த்தர் கனெக்ட் பண்ணுகிறார். எங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளிலே 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஐயும் படியுங்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய். அப்ப முதல்ல தெருவு சொல்லி கொடுக்கிறார். இந்த ஜெபித்துக் கொண்டிருக்கிற மனிதன் இருந்த தெருவுடைய பெயர் கொடுக்கப்படுது. யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள. எந்த வீட்டிலே இருக்கிறான் என்று அறிவிக்கிறார்? யூதாவின் வீட்டில் இருக்கிறார். சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அங்கே சவுல்னு ஒருத்தன் இருக்கான். நல்ல கவனிங்க. எந்த தெரு? நேர்த்தெரு. நேர்த்தெருவிலே யூதா என்கிற ஒரு மனிதனை வீட்டிலே சவுல்னு ஒருத்தங்க இருக்கான். அவனை போய் தேடு. நீ போய் கேளு, சவுல் இங்க இருக்கானான்னு கேளு. ஏன்னா அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். நல்ல கவனிங்க. ஜெபிக்கிற மனிதனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் கர்த்தர் இருப்பார். நமக்கு சில வேளை தெரியாது. ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்காது, ஜெபிச்ச உடனே விடுதலை கிடைக்காது, ஜெபிச்ச உடனே ஒரு பெரிய மாற்றம் வராது. ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது. ஜெபிக்கும் போது கர்த்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறார். ஒன்றில் அருகில் இருந்து அற்புதம் பண்றார், இல்லைன்னா யாரோ ஒரு ரியாக்ட் பண்ணிருக்கிறார். இவன் ஜெபம் பண்றான். கர்த்தர் ஒரு பாஸ்டர் தட்டி எழுப்புறார். போ, இந்த தெருவில், இந்த வீட்டில் சவுல்னு ஒரு ஆள் இருக்கிற, தேடு. அவன் என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, தனி ஜெபத்தால் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை சொல்லட்டுமா? நம்பர் 1, அவனுடைய கண் பார்வை திரும்ப கிடைத்தது, சுகம் அடைந்தான், சரீரத்திலே சுகம் உண்டானது. அநேகர் தனி ஜெபத்திலே ஆண்டவரோடு நேரத்தை செலவிடும் பொழுது சரீரத்தில் இருக்கிற பலகீனங்கள் நீங்கி சௌக்கியமாவார்கள். முதல் பவுல் கிடைத்த ஆசீர்வாதம் சரீரத்திலே சுகம் உண்டானது. 2வது ஆசீர்வாதம் பாவம் நீங்கி ரட்சிக்கப்பட்டான். 3வது ஆசீர்வாதம் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு வழிநடத்தப்பட்டான். 4வது ஆசீர்வாதம் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்டான். 5வது ஆசீர்வாதம் ஊழியத்திற்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டான். எப்போது ஒரு கிறிஸ்தவத்திற்கு எதிரையாய் நின்று கர்த்தரால் சிட்சிக்கப்பட்ட காலகட்டத்திலே அவனுடைய தனி ஜெபம் அவனுக்குள் கொண்டு வந்த மாற்றம். முதல்ல சரீரத்தில் சுகம், 2 ரட்சிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை, 3 ஞான ஸ்நானம் பெற்று கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை, 4 பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், 5 அவன் தாமதம் இல்லாமல்
எந்த ஆலயத்தில் போய் கிறிஸ்து இல்லை என்றானோ அங்கெல்லாம் பிரசங்கிக்கிறான். ஊழியத்துக்கு பிரித்தெடுக்கிறார். தனி ஜெபம் மிக முக்கியம். அன்பானவர்களே, இந்த தனி ஜெபம் ஒரு இடத்துல பண்ணணும். நீங்க ஆசீர்வாதங்கள் தானாய் வரும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க செய்யணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 15 நீங்கள் படித்தால், பவுலடியார் தினமும் வழக்கமாய் ஜெபிக்க ஒரு இடம் வைத்திருந்தார். படியுங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. நல்ல கவனிங்க, பவுலடியார் எங்கிருந்து கிளம்புறார்? பட்டணத்துக்கு உள்ள இருக்கிற பவுல் பட்டணத்தை விட்டு வெளியே போய் ஒரு ஆற்றின் அருகே உட்கார்ந்து ஜெபிக்கிறார். தொந்தரவு இல்லாம தனிமையா அவருக்கு ஜெபிக்க ஒரு இடம் இருந்துச்சு, ஆற்றின் அருகே. அது வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம். ஜெபிக்க முடியலன்னு சொல்றவங்க எல்லாம் இன்றிலிருந்து ஒரு முதல் தீர்மானம், என் வீட்டில் நான் ஜெபிக்கும் இடம் எது ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பெருசா வேண்டாங்க, நீங்க மட்டும் உட்காரக்கூடிய ஒரு இடம். அது எவ்வளவு இடம் வேணும்? ஒரு சின்ன சேர் போடக்கூடிய அளவுக்குள்ள வீதி நீளம் கொண்ட ஒரு சின்ன இடம். அதில் இன்று முதல் அங்கே உட்காந்து டீ குடிக்காதீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடாதீங்க, அங்கே வந்து சோறு சாப்பிடாதீங்க, அங்கே தூங்காதீங்க, அது பண்ணாதீங்க. அது ஜெப இடம். தேவன் உங்களை சந்திக்க வரும் இடம், நீங்களும் ஆண்டவரும் பேசும் ஒரு பரிசுத்த இடம். அவ்விடத்தை மட்டும் தனிமையாக கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கணும்னா ஓடி போய் அங்கே உட்கார்ந்துருங்க. பவுலடியார் ஜெபிக்க ஒரு இடம் இருந்தது, ஆற்றின் அருகே வழக்கமாய் ஒரு இடத்துல உட்காருவார். அங்கதான் உட்கார்ந்து ஜெபிக்க உட்கார்ந்த போது அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். நல்ல கவனிங்க, அங்கே இவர்கள் எந்த ஒரு மனுஷனையும் கூப்பிடல, கர்த்தரை கொண்டு போனார். தனிமையா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நீங்கள் தொடர்ச்சியாய் ஜெபிக்க உங்களுக்கு முடியுமானால், நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை அவரே கொண்டு அங்கு தருவார். அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். நீங்கள் ஜெபிக்கிற ஆசீர்வாதங்கள் கர்த்தர் அங்கே கொண்டு வருவார். ஆத்தும பாரம் உள்ள மக்களானால் கர்த்தர் ஜனங்களை அங்கே கொண்டு வருவார். உங்க வீட்டில் ரட்சிப்பின் சத்தம் கேட்கும். உங்கள் சபையிலே நீங்கள் பிடித்து கொண்டு வரும்படி நிறைய ஆத்துமாக்களை தருவார். என் சர்ச்சுக்கு ஒரு 10 பேரை கொண்டு போகணும் ஏசப்பா, ஒரு 5 பேரை கொண்டு போகணும். மனசுக்குள்ள ஆத்ம பாரம் இருந்தால் நீங்க பிரயாசப்படாம தனித்து தேவ சமூகத்தில் வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரும் என்று ஜெபித்தால் கர்த்தரே ஆட்களை தருவார். ஈஸியா சர்ச்சை நிரப்ப முடியும். அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அங்கே வந்த நிறைய ஸ்திரீகளில் ஒரு ஸ்திரீ, ஒரு பணக்கார ஸ்திரீ இருந்தாள். தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அடுத்த வார்த்தை தான் எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பிரசங்கம் நிறைய கேட்டாங்க. நீங்க கேட்பீங்கல்ல, நான் கேட்ட அதே பிரசங்கம் தானே அவனும் கேட்டான், அவளும் கேட்டான், அவனுக்கு மாத்தம் இல்லையே. ஏன் மாத்தம் இல்லை? ஒரு சகோதரி வாஞ்சையோடு வந்த, ஆண்டவரே இன்று என்னோடு என்ன பேச போகிறீர்? என் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் தீர நீர் என்ன பேச போகிறீர்? என் கேள்விகளுக்கு ஒரு பதில் சொல்லும். நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். என்னுடைய ஊழியக்காரன் பேசுகிற வார்த்தையை கவனித்து கேளு, விடை கிடைக்கும். 15 வசனம் சொல்கிறது, லீதியாள் தன் வீட்டாரோடு சேர்ந்து ஞான ஸ்நானம் பெற்று அந்த பவுலடியாரை வீட்டில் அழைத்து கொண்டு போய் விருந்து கொடுக்கிறாள். வருந்தி அழைத்தாள் இருக்கு. தங்கிருங்கப்பா, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று நீங்க நம்புனா என் வீட்டில் வந்து தங்குங்க பிளீஸ். கவனிங்கள், சபை வளரும், ஆத்துமாக்கள் அறுவடை பெருகும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஜெபிக்க நீங்கள் தொடங்கினால் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தானாய் தேடி வரும். எங்க இருந்தாலும் ஜெபம் பண்ணுவேன் அப்படி சொல்லாதீங்க. எங்க இருந்தாலும் ஜெபிக்கணும். ஜெபத்திற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை வகுப்பவன் அல்ல. ஆனால்
தேவனை சந்திப்பதற்கு இடத்தை உருவாக்குங்கள். இயேசு தனிமையாய் இடத்தை தேர்ந்தெடுத்தது போல, பவுலடியார் ஒரு தனிமையாக இடத்தை தேர்ந்தெடுத்தது போல, நீங்களும் ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுங்கள். 2, ஜெபிக்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுங்கள். நம்ம டைம் கிடைக்குமெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். நம்ம சொல்லுவோம், அப்படி பொதுவாக சொல்லுவோம், எனக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் அப்போது நான் ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர். தவறு கிடையாது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும். ஆனால் குளுத்தர ரயில்வே ஸ்டேஷனில் காலையில் 9 மணிக்கு ட்ரெயினுக்கு புக் பண்ணியிருக்கோம். இல்லை நான் சென்னை போக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம். சீட்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டு எனக்கு நேரம் கிடைக்குமா கிளம்ப வேணாம், எப்படி இந்த ட்ரெயின் போயிடும். 5 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும்னா நான் காலையிலேருந்தே ரெடியாவேன். என்னுடைய அன்றைய எல்லா வேலைகளையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு 4:45க்கே நான் ரயில்வே ஸ்டேஷன் போகிற மாதிரி என்னுடைய வேலை திட்டத்தை நான் ஒதுக்க மாட்டேனா, அதுபோல் எனக்கு இந்த நேரம் தான் ஜெபம் செட் ஆகும், டிஸ்டர்ப் இல்லாமல் தினசரி ஜெபிக்க முடியும் என்று ஒரு நேரத்தை உங்களுக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த நேரத்தை செயல்படுத்த மற்ற வேலைகளெல்லாம் நீங்கள் ஒதுக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் என்னதான் லேட்டாக எழும்பினாலும் 8:45 போயிடும். பிளான் பண்ணுது பாருங்க. நம்ம ஒரு விஷயம் முக்கியத்துவம் கொடுத்துட்டோன்னா மற்ற ஒர்க்குகள் எல்லாம் பிளான் பண்ணி அந்த காரியத்துக்காக அந்த நேரத்தை ஒதுக்க முடியும். ஜெபம் செய்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் தீர்மானிங்கள். எந்த நேரம் என்னால் ஜெபிக்க முடியும், இந்த மாதிரி வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், எனக்கு நிறைய பிஸியான ஷெடியூல் இருக்கட்டும், என்னால் எப்போ தனிமையாக ஒரு 15 நிமிஷம் ஜெபிக்க முடியும், ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்க முடியும். எனக்கு தெரியும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நினைக்கிற நேரம் ஜெபிக்கலான்னா நடக்காது. நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. சிலர் ஒதுக்குவாங்க காலையில் 5லேருந்து 5:30 வரைக்கும் இருக்கட்டும். அந்த டைம் என்னதான் கஷ்டப்பட்டாலும் எழும்பிடணும், அது ஜெப நேரம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. 5 நிமிஷம் லேட்டானால் சாரி கேளுங்க, ஆண்டவரே சாரி அப்பா மன்னிச்சிடுங்கப்பா, நான் சொன்ன 5 மணிக்கு நீங்கள் வந்திருப்பீங்க, நான் லேட்டாக வந்துட்டேன். பழகுங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வகுத்தால் கர்த்தர் அந்த இடத்துல உடனே காத்திருப்பார் உங்களுக்காக. தாமதம் பண்ணாதீங்க. தாமதம் பண்ணால் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். அப்படி பழகுங்க. ஜெபமே பண்ணாதவங்க இருந்தால் 5 நிமிஷம் முதல்ல ஆரம்பிங்க. 5 நிமிஷம் போதும். காலை 6லேருந்து 6:05 வரைக்கும் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 நிமிடம் முதலாவது பேசுங்க. 10ஆக மாற்றுங்க, 15ஆக மாற்றுங்க, அரை மணி நேரம் மாற்றுங்க, 1 மணி நேரம் ஈஸியாக பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு ஜெபம் பண்ணணும்னு ஒரு ஆவேசத்தில் போகாதீங்க, தொடங்குங்கிறேன். 5 நிமிஷத்துல தொடங்குங்க. வாசம் நான் ஜெபம் பண்ணுறதே இல்லை, சந்தோஷம், இன்னிலேருந்து ஆரம்பிங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தை ரெடி பண்ணுங்க, குறிப்பிட்ட டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 5 நிமிஷம் போதும், தொடங்குங்க. அந்த நாள் ஆண்டோட்ட பேசும் உங்கள் அன்பு கூட கூட டைம் கூடும். அன்பான மக்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது நேரம் போகிறதே தெரியாது. அன்பு செலுத்த முடியலைன்னா பேச முடியாது. ஆண்டவர்கிட்ட நீங்கள் அன்பு செலுத்த தொடங்க 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 டைம் போகிறதே தெரியாது. ஆரம்பிங்கிற ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. தானியேல் என்ற ஒரு மனுஷன்கிட்ட ஜெபிக்க கூடாது என்று சட்டம் போட்டாங்க. 30 நாள் ஜெபிக்க கூடாது. அவர் காலையிலும் மத்தியானமும் சாயங்காலம் 3 வேளை முழங்கால் படிட்டு ஜெபிப்பார். இந்த மனுஷன் சொன்னாங்க, இனி நீர் ஜெபிக்க கூடாது. எத்தனை நாள் ஜெபிக்க கூடாது? 30 நாள். சொன்னது யாரு? ராஜா. ராஜாவுடைய கட்டளை போடப்பட்டதை அறிந்தும், தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, ராஜாவை கண்டு பயந்து, ராஜ கட்டளையை கண்டு பயந்து, சிங்கத்துக்கு சாப்பிட கொடுத்துருவேன்னு சொன்னார். சிங்கத்தை கண்டு பயந்து வழக்கமாய் ஜெபிக்கும் நேரத்தை தானியேல் மாற்றவில்லை. ஃபிக்ஸட் டைம். அது என் கர்த்தரை சந்திக்கிற நேரம். ராஜா போட்டான்னா ராஜாவுடைய கட்டளையில் எனக்கு மேட்டரை கிடைக்குது. நான் கர்த்தரை சந்திக்கும் நேரம். சிங்கத்துக்கு உணவாக்கிடுவேன், இருந்துட்டு போகுது, என்னைக்கு இருந்தாலும் சாக போகிறோம். சிங்கம் சாப்பிட்டுன்னா சாப்பிட்டுட்டு போகுது. நான் கர்த்தரை சந்திக்க நேரத்தை மாற்ற முடியாது. அந்த வசனத்தில் நீங்கள் அழகாய் படிக்க முடியும். அங்கே
பலகணிகள் திறந்திருக்க, எருசலேமே நேராக பலகணிகள் திறந்து வச்சு, அங்கே தான் முன்பு செய்து வந்தபடி. அந்த வார்த்தை அழுத்தமானது, அண்டர்லைன் பண்ணுங்க இருதயத்துக்குள்ள. தான் முன் செய்து வந்தபடியே. ராஜாவுடைய கட்டளை ஜெப நேரத்தை மாற்றவில்லை. சிங்கத்துடைய மிரட்டல், சிங்கம் சாப்பிட்டுங்கிற மிரட்டல் ஜெப நேரத்தை மாற்றவில்லை. முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நான் சொல்றேன், ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்ன சிங்கம் கூட தோத்துரும். இது என்ன அழிச்சிருமோ, இந்த கடன் என்ன அழிச்சிருமோ, இந்த கஷ்டம் என்ன அழிச்சிருமோ, இந்த வியாதி என்ன அழிச்சிருமோ, இந்த சத்துரு என்ன அழிச்சிருவானோ, இந்த மந்திரவாதி என்ன அழிச்சிருவானோ, இந்த எதிரி அழிச்சிருவானோ, ஒருத்தன் அழிக்க முடியாது. ஜபிக்கிறவனுக்கு முன்ன சிங்கமே தோத்துரும், வாய் திறக்காது. ஏன் நம்மை ஜபிக்க விடாமல் சாத்தான் தடுக்கிறானா? இந்த பிரச்சனைகள்ல நம்ம செத்தே போனோம், சிங்கத்தை கிட்ட நம்ம செத்து போனோம். ஆனா ஜபிக்கிறவனுக்கு முன்னாடி சிங்கத்தின் வாய் கட்டப்படும். உங்களை மிரட்டினவன், உங்களை அழிக்கணும் நினைத்தவன், உங்களை தொலைத்து கிட்டணும் முயற்சித்தவன், உங்களுக்கு முன்ன பயப்படுத்தி நிற்கிற அந்த பெரிய பிரச்சனை, பெரிய கடன், பெரிய கஷ்டம் உங்களை எதுவுமே பண்ணாது, சரண்டர் ஆயிடும். ஜபம் தொடங்குங்கள். தானியேல் முன்பு செய்து வந்தபடி ஜபித்தான். அப்போஸ்தலனாகிய பேதுரு வீட்டில் ஜபிக்க ஒரு நேரம் இருந்தது, சபையில் ஜபிக்க ஒரு நேரம் இருந்தது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்க, 10:9 படிச்சா வீட்டில் அவர் எப்போ ஜெபம் பண்ணுவார்னா 6ஆம் மணி நேரம். 6ஆம் மணி நேரம்னா மத்தியானம் 12 மணி. அது அவருக்கு பிடிச்ச டைம், அவர் ஃபிக்ஸ் பண்ண டைம். நீங்க அந்த டைம் பண்ணணும்னு இல்லை, நீங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அப்ப அவருடைய ஜெப இடம் எங்கே? மேல் வீடு. அங்க ஒரு அறை இருக்கு, ப்ரேயர் பண்றதுக்கு ஒரு இடம் பேதுரு செட் பண்ணியிருக்கார். அந்த இடத்துல மேல் வீட்டு அறையில அந்த 12 மணி, மத்தியானம் 12 மணி, அது வீட்டில் ஜபிக்கிற நேரம். ஆனா சபையில் ஜபிக்கிற நேரம் மாலை 3 மணி. 3ஆம் அதிகாரம் நீங்கள் படிங்கள், 1ஆம் வசனம். ஜப வேளையாகிய 9ஆம் மணி நேரம். 9ஆம் மணின்னா மாலை 3 மணி. அப்ப ஜப வேளையாகிய 9ஆம் மணின்னா அவருடைய பிக்ஸட் டைம். சர்ச்சில் போய் ஜபிக்கிற நேரம் அந்த மாலை 3 மணி. வீட்டில் உட்காந்து ஜபிக்கணும், சர்ச்சில் போய் ஜபிக்கணும். அந்த 2 பழக்கம் நமக்கு இருக்கணும். ராமன் சொல்லுங்க. நேரத்தை ஒதுக்கி வாரத்தில் 1 நாள் ஆகணும் சபையில் வந்து ஜபிக்கணும். வீட்டில் தினமும் ஜபிக்கணும். சர்ச்சில் போய் தனிமையாக உட்கார்ந்து சபையில் போய் ஜபிப்பதற்கு ஒரு வாரத்தில் 1 நாள் ஆகலும் 2 நாள் ஆகலும் ஒதுக்கணும். ஏன் ஒதுக்கணும்னா தேவாலயத்தில் போனால் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படித்தால், எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் பவுல் எழுதுகிறார், நான் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். வீட்டிலும் ஜபிக்க வேண்டும், சபையிலும் ஜபிக்க வேண்டும். நாம் அதை ஒதுக்க வேண்டும், டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போஸ்தலர் பேதுருடைய ஜப நேரம் வீட்டில்னா மத்தியானம் 12 மணி, சர்ச்சில் சாயங்காலம் 3 மணி. ஜப வேலை அது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜப வேலை அமைய வேண்டும். ஜபிக்க ஒரு இடம் வேண்டும், ஜபிக்க ஒரு டைம் வேண்டும், ஒரு வேலை டைம் வேண்டும். 3வது பைபிள் சொல்லுது, தேவனோடு அதிக நேரம் மனவிட்டு பேச வேண்டும். அது பிறதான் தேவையை கேட்கணும், மனவிட்டு பேசணும். மனவிட்டு பேச நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன், மனவிட்டு கம்யூனிகேட் பண்ணணும்னா ரிலேஷன்ஷிப் வேணும். இடத்த ஒதுக்கிட்டோம், டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எனக்கும் தேவனுக்கும் நெருங்கின உறவு இருந்தால் தான் நான் பேச முடியும். ஆகவே என் உறவை உடைக்கிற எல்லாவித பாவங்களையும் ஆரம்பத்தில் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கணும். ஒரு இடத்தை ஒதுக்கியாச்சு, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, முழங்கால் படிட்டாச்சு. முதல் வேலை, என் கண்ணினால் செய்த பாவங்கள், என் வார்த்தையால் வந்த பாவங்கள், என் சிந்தையால் வந்த பாவங்கள், என் நினைவுகளால் வந்த பாவங்கள், என் விருப்பங்களிலே கர்த்தருக்கு பிரியமில்லாததை விருப்பப்பட்டது வந்த, நமக்கு தோணுது உறுத்தலா, எதெல்லாம் எனக்கு மனசாட்சியில் உறுத்துதோ
அது அந்த பாவம் எல்லாம் அக்கிரமம் எல்லாம் என் கர்த்தரை விட்டு என்ன பிரிச்சிரும். ரிலேஷன்ஷிப் இல்லாம கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு ஆள் முதல்ல பேசணும்னா தேவை உறவை சீரமைக்கணும். எலியா பலிபீடத்தை செப்பனிட்ட பிறகு ஜெபிச்ச மாதிரி முதல்ல உறவை சீரமைச்சிட்டு தான் ஜெபமே ஆரம்பிக்கணும். நிறைய பேர் ஆரம்பத்தில் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தப்பா எடுத்துடாதீங்க நான் சொல்றது. முதல்ல எனக்கும் என் ஆண்டவருக்கு இடையில இருக்கிற பாலம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் மீதி பண்றது நமக்கு நல்லது. நிறைய நேரங்களில் நம்ம ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் மிகவும் ஆபத்து. கான்ஃபிடென்ட் வேணும், நம்பிக்கை இல்லாமல் வாழ அதீத நம்பிக்கை ஆபத்து. சிலர்லாம் பயங்கர கான்ஃபிடென்ட், நான் தேவனுக்கு அருகில் இருக்கிறது போல ஒரு உணர்வு, நமக்கு செக் பண்றதே இல்லை. ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தாலும் தாவீது எப்போதும் கேட்பார், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக ஆண்டவரே. ஆண்டோடைய இருதயத்தில் இருக்கிறதை புரிந்து செய்யக்கூடிய தாவீதா இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கு, நான் பேசிய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தரை சந்தோஷப்படுத்தியதோ துக்கப்படுத்தியதோ, யாருக்கும் தெரியாமல் என்னுடைய சிந்தையில் வந்த நினைவுகள் கர்த்தரை வேதனைப்படுத்தியதோ துக்கப்படுத்தியதோ, ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆகவே தான் கேட்கிறார், ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாரும். உம்மை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு வழி இருக்குமானால் சீரமை, என்னை நித்திய வழியில் நடத்தும். ஒரு பரிசோதனை அவசியம். ஐயா, மனவிட்டு பேச ஜபிக்க உட்கார்ந்த முதல் கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமத்தில் பரிசுத்தத்திற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். அன்றைய தினத்தில் பிள்ளைகள்கிட்ட சண்டை போட்டிருப்போம், கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப்கிட்ட சண்டை போட்டிருப்போம், ஏதாவது சில நேரம் நல்லா தான் பேசியிருப்போம், ஒரு வார்த்தை கொஞ்சம் ஏடா கூடமாக விழுந்திருக்கும். எல்லாம் நல்லா தான் இருந்திருப்போம், புருஷன்கிட்ட மனைவிட்ட பிள்ளைகள்கிட்ட நல்லா தான் பேசியிருப்போம், நடந்திருப்போம். அதில் ஒரு சில காரியம் தவறாக இருந்திருக்கும். நீங்கள் ஜப நேரத்தில் ஆண்டுடைய உறவை சரி செய்ய உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தர் உணர்த்தி கொடுப்பார். அதெல்லாத்தையும் பாவ அறிக்கையிடணும். அது முடிந்த உடனே ஜெபமே பண்ண முடியாமல் கஷ்டப்படுகிற மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நம்பர் 1, பாவ அறிக்கையிட்டு பரிசுத்தமாகி தேவனுடைய உறவை புதுப்பீங்க, ரினியூ பண்ணுங்க. ஒரு உறவை புதுப்பீங்க. 5 வருஷம் ஆச்சுன்னா சில கார்டை புதுப்பிக்கணும், அது மாதிரி டெய்லி புதுப்பிக்கணும், டெய்லி ரினியூ பண்ணணும், புதுப்பிக்கிட்டே இருக்கணும் உறவை. நம்பர் 2, தேவனோடு உங்களை நெருங்க பண்ணுகிற சில பாடல்களை பாடுங்க. எனக்கு பிடித்ததில் சில பாடல் நான் சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கணும் இல்லை, எனக்கு பிடிச்ச பாடல். என் உயிரான 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 இயேசு. ஏன் உலகம் மறக்குது? உலகமெல்லாம் மறக்குதையா உம்முடைய உணர்வை எல்லாம். இனி ஏன் இனிக்குதுன்னா, என் உயிரான உயிரான, என்னை கவர்வதற்கு உலகத்தில் 1000 மஞ்சையும் பச்சையும் சோப்பும் நீலமும் என்னை கவர்ந்தாலும் எனக்கு மனசு பிடிச்சது என் உயிரான உயிரான இந்த மாதிரி பாடி பாருங்க, அப்படியே சேர்ந்துருவீங்க. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே
தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. எவ்வளோ அவமானம் சைக்கிளப்பா வில்லன் தாங்க. என்ன கைவிட்டுறாதீங்க. உமக்காக நான் எவ்வளவு அவமானம் சகிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்ன அவமானம் சகிக்கலாம். ஆனா பலன் தாங்க. திருப்பதை நம்பி வந்த ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. பாடி பாருங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இதெல்லாம் எதுக்கு நான் பாடுறேன்னா, டண்டக்கு 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 அதெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் பரிசுத்தமாக பாவங்களை அறிக்கையிட்டு, அப்பா அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணுறதை விட எனக்கு ஃபஸ்ட்டு உங்கள் உறவு தான்ப்பா முக்கியம். நீர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை விட எனக்கு உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் என்று பரிசுத்தத்தை உருவாக்கிட்டு கொஞ்சம் அவரோடு இணைக்கின்ற பாடல்களை பாடுங்கள். சேற்றி நின்றன்னை தூக்கி எடுத்து, அப்படியெல்லாம் கொஞ்சம் பாட்டு இருக்குங்க, பாடுங்க. இந்த பாட்டெல்லாம் நீங்கள் பாடணும். என் மீது அன்பு கூர்ந்து உங்களால் டைம் நிறுத்தவே முடியாதுங்க. இந்த மாதிரி பாடினீங்கன்னா ஏதாவது பாட்டு பாடாதீங்க. அந்த பாட்டு பாடினா என்னுடைய ஆண்டவர் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர் வரணும் என்கிட்ட, அதுதான் பாட்டு. ஏன்னா நான் பாடுறதே அவரை பார்த்து. கிட்ட இருக்கிறவங்க நல்ல நல்ல ஸ்கேலில் பாடுறாரு, நல்ல டூனில் பாடுறாரு, நல்ல தாளத்தில் அதெல்லாம் இல்லை. நான் பாடுறது என்ன குரலாக இருந்தாலும் சரி, என்னுடைய பாட்டு அவரை பார்த்து, அவரை பார்த்து தான் நான் பாடுறேன். இயேசு போதுமே போதுமே போதுமே, அவரை பார்த்து தான் பாட்டு. ஆடியன்ஸை பார்த்தல்ல பாட்டு. நாம் பாடுற பாட்டு இயேசுவை பார்த்து. அந்த பாட்டு எதுன்னு பார்க்கணும். அந்த பாட்டை தவிர வேறொரு பாட்டை பாடினா அவர் வரமாட்டார். நீங்கள் பாடுற பாட்டை நீங்கள் பாடிட்டு கேட்கணும். யாரை பார்த்து பாடுறீங்க? நீங்கள் இயேசுவை பார்த்தா இருக்கணும். அந்த பாட்டை பாடி பாருங்களேன். அன்றைய பரிசுத்தவான்களாம் ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் மணிக்கணக்காக காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த பாடல்கள் எப்போது கண்ணீரிலும் வேதனையிலும் துக்கத்திலும் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவித்த போது கொடுத்த வார்த்தைகள் தான் பாட்டாக இருக்கு. அந்த பாட்டை பாடி பாருங்க, கர்த்தரோடு நீங்கள் நெருங்கி விடுவீர்கள். மூன்றாவது, நிறைய நேரம் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சும்மா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்கு வேற புத்தகம்லாம் தேவையில்லை. சும்மா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பலன் கொடுத்தீரே ஸ்தோத்திரம். காலையில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, உடம்புக்கு முடியாமல் இருந்துச்சு. ஆனால் 10 மணி வரைக்கும் எழும்பு நடக்க வச்சிங்களப்பா, ஸ்தோத்திரம். என் கடமைகளை செய்யக்கூடிய கிருபை தந்தீரே ஸ்தோத்திரம். இன்னைக்கு உள்ள தேவைகளை சந்தித்தீரே ஸ்தோத்திரம். என் வீட்டை அவமானப்படாமல் நடத்துறீரே என் குடும்பத்தை ஸ்தோத்திரம். சும்மா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாலாவது, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைங்க, நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நன்றி சொல்லுங்க. போன மாதம் இன்னைக்கு நிற்கிற அதே நிலைமையில் ஒரு 25,000 ரூபா கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு. இன்னைக்கும் ஒரு 15,000 ரூபா கொடுக்கணும். அதுக்கு தான் ஜெபம் பண்ண உட்கார்ந்தோம். ஆனால் நினைக்கிறோம் போன மாதம் இது மாதிரி 25,000 ரூபா கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு. 5 மணிக்கு அவமானம். கொடுக்க முடியுமா? முடியாதா? கையில் காசு இல்லை, திக்கு திக்குன்னு இருக்கு. அந்த டைம் தான்னா அவமானம். வாக்கு நாணயம் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த 5 மணிக்கு கொடுக்க வச்சிங்களாப்பா, நன்றி அப்பா. அந்த மனுஷனுக்கு முன்னே அவமானப்படாம காத்தீங்களே அப்பா, நன்றி அப்பா. என்னால் முடியாதுன்னு சொன்னேனே அப்பா, முடிய பண்ணீங்களாப்பா, நன்றி அப்பா. தர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஜெப குறிப்புகள், தந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய நன்றி பலிகள். தர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக தந்த ஆசீர்வாதத்தை மறந்துடக்கூடாது.
தர வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு ஜெப குறிப்பு, விண்ணப்பங்கள் பண்ண ரெடியா இருக்கிறோம். ஆனா தந்தவைகளும் நன்றி பலியா இருக்கணும். நல்ல வீட்டில் உட்கார்ந்தா டெய்லி நன்றி சொல்லணும். சூப்பர் வீடு தந்தீங்கப்பா, திருப்தியா நன்றி சொல்லணும். கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்க. முதல்ல பாவ அறிக்கையிடுங்க, பரிசுத்தமாயிருங்க, ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிடுங்க. ரெண்டாவது நல்ல அவரோட நெருங்க பண்ணுகிற சில பாடல் உங்களுக்கு தெரியும், பாடும்போதே அந்த வசனம் உங்களோட பேசு. இப்படியே ஜெப அறையில் தொடங்கி பாருங்க, நேரம் போகிறதே 5 நிமிஷம் தொடங்குங்க, 10 நிமிஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, 15 நிமிஷமாக கூட்டுங்க, 20 ஆக்குங்க, 25 ஆக்குங்க. அப்புறம் உங்களுக்கு டைமே போகிறதே தெரியாது. காரணம் நீங்கள் பாடுற பாட்டு அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறதும் நன்றி சொல்கிறது எல்லாம் அவரோட நேரத்தை செலவிடும். சில நேரம் நீங்கள் அப்படியே போய் எது என்ன கேட்க உட்கார்ந்தீங்கன்னே மறந்துடுவீங்க. சத்தியமாங்க, உண்மை சொல்கிறேங்க. நம்ம நிறைய எழுதி கொண்டு போனோம்ல, ஜபிக்கணும்னு மறந்துடும். ஏன்னா அதை விட பெருசாக ஒருத்தர் அங்கே இருப்பாரா? நமக்கு அவரை பார்த்த திருப்தியில், அந்த ஆனந்த கண்ணீரில், அவரோடு நேரம் செலவிடுகிற நேரத்தில் நாம் போய் இதை கேட்டால் அவர் என்ன நினைப்பார்னு அவமானமாக இருக்கும். அந்த ஆண்டவரோட சேர்ந்து உட்காரக்கூடிய அந்த அனுபவத்திலேயே ஜபிக்க கொண்டு போனதே மறந்துடும். சும்மா தாரும் அதெல்லாம் மறந்துடும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவரோடு நேரம் செலவிட்ட பிறகு அவரோடு தேவையானதை கேளுங்கள். பேசுவதற்கும் கேட்பதற்கும் வித்தியாசம் உண்டு என்று எப்போதும் சொல்வேன். ஒருவேளை 25,000 எனக்கு தேவைப்படுது, அதை கூட பேசவும் முடியும், கேட்க முடியும். ஆண்டவரே, மாலை 5 மணிக்கு 25,000 தேவை என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொன்னால் பேசுவது. அதே 25,000 சாயங்காலம் 5 மணி தாரும் ஆண்டவரே, அது கேட்பது. நான் என் பிள்ளைகளுக்கு கேட்பதை விட பேசுவதற்கு அதிகம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஷேர் பண்ணுங்க. நம்ம கடந்து போகிற வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை ஷேர் பண்ணிட்டே இருங்க. குட்டி குழந்தைகள் பள்ளிக்கூடத்து போயிட்டு சொல்லல, அம்மா என் கிட்ட உள்ள பிள்ளை என் பென்சிலை ஒடிச்சு போட்டாம்மா, போட்டுட்டா மக்களே. அடுத்த நாள் சொல்லு, அம்மா முட்டையை பாதையை கடிச்சு சாப்பிட்டு போட்டம்மா, போட்டு மக்களே. அது நிறுத்த போறதில்லை, நம்ம ஆக்ஷன் எடுக்க போறதும் இல்லை. ஆனால் ஷேர் பண்ணது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணது. இது போல ஜெபம் பண்ணணும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 படிச்சிங்கன்னா, குழந்தை இல்லை அன்னாளுக்கு, மலடின்னு கூப்பிட்டாங்களா, அவமானம். அவளை வீக்கையே குத்தி காயப்படுத்தினாங்க. சபைக்கு வந்தா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டான். அவளுக்கு என்ன தேவையோ கேட்குற, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆள் குழந்தையை தாரும், எனக்கே வேண்டாம், நான் சர்ச்சு கொடுக்குறேன், ஊழியத்தை கொடுத்துட்றேன், ஆனால் எனக்கு நிந்தை மாறும்ல, இனி என்னை மலடின்னு யாரும் கூப்பிட மாட்டாங்கல்ல, ஒரே குழந்தையை தாரும், நான் ஊழியத்தை கொடுக்குறேன், ஆனால் மலடின்னு யாரும் சொல்ல முடியாது. ஜபிக்கிறான். பாஸ்டருக்கே புரியலை, அவ்வளோ துக்கத்தோட மனக்லேசத்தோட உடைந்து நொறுங்கி ஜபிக்கிறான். கிடைச்சிச்சுங்க. ஆனால் சாமுவேல் கிடைச்சிச்சு. காரியம் முடிஞ்சிட்டுல. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும். மீண்டும் ஜெபம் பண்ணி ஆலயத்தில் வந்து மீண்டும் ஜெபம் பண்றான். அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். காரியம் கிடைக்கும் முன்னாடியும் ஜெபிக்கணும், காரியம் கிடைச்ச பிறகும் ஜெபிக்கணும். ஆகவே தான் சொல்றேன், கேட்கறதல்ல, ஷேர் பண்ணுங்க. சும்மா மனம் விட்டு பேசுங்க. குழந்தை இல்லைப்பா எனக்கு, நான் மலடியப்பா, எனக்கு 10 லட்சம் கடனப்பா, இந்த மாதிரி நோய்ப்பா, எனக்கு என் வீட்டில் நிம்மதி இல்லைப்பா, என் வீட்டில் சமாதானம் இல்லைப்பா, நான் இந்த மாதிரி அழுதுட்டு கிடக்கிறேன்ப்பா, எனக்கு என்ன பண்ண தெரியலப்பா. ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் விடுதலைகள் தந்த உடனே அதையும் போய் சொல்லுங்கப்பா, இன்னைக்கு ஒரு 10,000 கிடைச்சப்பா, சில பலகீனங்கள் மாறிச்சப்பா, நல்ல ஆரோக்கியமா இருக்க ஆண்டவரே, நினைச்ச காரியம் சாதிச்சிட்ட ஆண்டவரே. காரியம் நடக்க முடியாத போதும் ஜெபம் பண்ணுங்க, நடந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஷேர் பண்ணுங்க. அப்படி சில நேரம் ஜபிக்கவே மூடு இருக்காது பாருங்க, அப்போதான் நீங்க ஜபிக்கணும். சாத்தான் தலையில தீ வைக்கணும். சோர்வு என்கிற சிறைச்சாலைக்குள்ளே நிறைய கிறிஸ்தவர்களை சாத்தான் போடுறான். இந்த ஒரு பகுதியை சொல்லி நான் முடிக்க போறேன்.
நிறைய பேர் ஏன் ஜெபிக்கல? சோறுங்க. என்னத்தை ஜெபிச்ச என்னதுங்க? ஒன்றும் மாற்றம் இல்லை, ஒன்றும் கிடைக்கல, ஒரு மாற்றம் நன்மைகள் நடக்கலை, ஒன்றும் மாற போகிறதில்லை. கொஞ்ச நாள் ஜெபிச்சு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. மனசோர்வு என்கிற சிறைச்சாலைக்குள்ளே கிறிஸ்துவ அடைத்து வைத்திருக்கிறான், ஜெபம் பண்ண விடாமல். அந்த டைம் மூட் அவுட் ஆயிட்டு, இனி எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் கூட பண்ண முடியும், அப்பதான் ஜெபிக்கணும். மனவேதனைகள் நடுவில் தான் ஜெபிக்கணும். மூட் அவுட் ஆன டைம் தான் ஜெபிக்கணும். அன்றோடு சாத்தான் விட்டு ஓடுறது உங்க வீட்டை விட்டு, உங்க வாழ்க்கை அப்படியே விடுதலை ஆயிடும். நேரமே சொன்னேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் பவுலடியாருக்கு ஜெபிக்க ஒரு குறிப்பிட்ட வழக்கமா ஒரு இடம் இருந்துச்சு. அங்க போய் ஜெபிச்சுட்டு இருக்கிறார். இவர் அங்க போய் ஜெபிக்க விடக்கூடாது. சாத்தான் பொதுவாகவே 2 வழி அப்ளை பண்ணுவான். முதல் வழி, வரவேற்று புகழ்வான், அவன் கைவசப்படுத்த பார்ப்பான். 2வது வழி, அவன் தந்திரத்தை கண்டுபிடிச்சு நம்ம துரத்தினா சண்டை போடுவான், வேதனைப்படுத்துவான். என்னை கவனிங்கள், வழக்கமாக ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜெபம் பண்ண போகும்போது ஒரு பெண்ணிடத்திலே குறிச்செடுக்கிற ஆவியை வைத்து சாத்தான் அனுப்புகிறான். அவள் போய் எதிர்பட்டு வரவேற்கிறாள். வாருங்கள் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். அந்த பகுதியில் நீங்க ஒரு வார்த்தை கூட பவுலடியாரை டென்ஷன் படுத்துற மாதிரி எதுவுமே இருக்காது. எதிர்பட்டாள் அப்படின்னா வரவேற்றாள். பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். உள்ள இருக்கிறது குறி சொல்லி ஆவி, நம்ம ஊர்ல கணக்கு சொல்லணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஆனா பாஸ்டர் பார்த்து பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், இவர் கண்டிடா போறார். பின் தொடர்ந்து வந்து பின்னாடியே வருது அந்த அந்த பிசாசு உள்ள இருக்கிற அந்த சகோதரி பின்னாடி வரா. ஏன் பாஸ்டர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? எல்லாரும் பாருங்க, இவங்க தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள். நமக்கு ரட்சிப்பின் வழியை நமக்கு அப்படியே பிசாசு புகழுது, பாராட்டுது. பாராட்டுறது எல்லாம் தேவனுடைய ஆவி இல்லை, பேயும் பாராட்டும், புகழ்ச்சி எல்லாம் தரும். இந்த புகழ்ந்த உடனே மயங்கிட்டோம்னா சாத்தான் அடுத்த ஒரு டிமாண்ட் பண்ணுவான். இயேசுவிட்ட கொடுத்த டிமாண்ட், லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 7, எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை இதை இதையெல்லாம் கொடுக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போவீரா? பணிந்து. பணிந்து என்ற வார்த்தையின் அர்த்தம் ஆராதனை செய் என்றல்ல. ஒத்து போவியா? கொஞ்சம் வளைஞ்சு போவியா? நான் சொல்றபடி கேட்டேனா இதெல்லாம் உனக்கு தருவேன். வளைந்து போவாயா? சமாளித்து போவாயா? இயேசுவிட்ட போய் சாத்தான் கேட்டது, ஒரு நிமிஷத்துல மலைக்கு மேல கூட்டிட்டு எல்லாம் பாரும், என்ன அழகா இருக்குல்ல, இப்போ எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏக்கர் தோட்டம், ரப்பர் தோட்டம், தென்னந்தோப்பு, இந்த ஆசீர்வாதம், இந்த கவர்மெண்ட் வேலை, இந்த வருமானம், இந்த உயர்வெல்லாம் என் கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. உருவாக்குனவர் ஒருவேளை ஏசப்பாவா இருக்கலாம், இப்போ என் கைவசம் தான் இருக்கு. குத்தகை எடுத்திருக்கேன், குத்தகைக்கு. யாரும் கொடுப்பேன்? எனக்கு இஷ்டமானவனுக்கு. நம்ம நீங்க சொல்லுவீங்கல்ல பாஸ்டர், ஏன்னா வீட்டை போகிற ஒரு ஆள் நல்ல குடிகாரர், எப்பவும் கெட்ட வார்த்தை பேசுவார், எப்பவும் சண்டை போடுவார், ஆண்டவர் தேடவே மாட்டார், சபைக்கு போகவே மாட்டார். ஆனா என்ன ஆசீர்வாதம் இவன் கொடுக்கவே தான். என்ன சொல்லியா? எனக்கு இஷ்டமானவனுக்கு. ஊழியத்தை செய்யக்கூடிய என்ன பார்த்து, ஆராதிக்கிற உங்களை பார்த்து சாத்தான் கேட்கிறான், எனக்கு இஷ்டமானபடி நீ மாறினேனா இதெல்லாம் தரலாம். நீ கஷ்டப்படாம நீ குறுக்கு வழியிலே சம்பாதித்தரலாம், உயர்ந்தரலாம். ஆனா நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நான் சொல்லியபடிதான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். முடியுமா? ஆகவேதான் வரவேற்று, அந்த பேய் பிடித்த அந்த சகோதரி வரவேற்று புகழ்ந்து தள்ளுகிறாள். ஃபாலோ பண்றான்னு பைபிள் சொல்லுது. பின் தொடர்ந்துட்டு கொஞ்ச நாளா பார்த்தா ஜெபம் பண்ண போகும் இடத்துல தான் அந்த போராட்டம். ஒரு நாள் பவுலடியார் கோபம் கொண்டு இவளுக்குள்ள இருக்கிற பேயை துரத்தினர். இப்போ ஒரு நிமிஷம் கவனிங்க. முதல் சாத்தானுடைய டெக்னிக்கே உங்களை கைவசப்படுத்துவது.
அவனுக்கு ரூட்டில் உங்களை கொண்டு வருவது, அவனுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை வளைக்கிறது. இப்படியெல்லாம் வாழ்ந்தா போதும். பரிசுத்தமாக ஜீவித்து என்ன கண்டாங்களாம்? இப்படியெல்லாம் வாழ்ந்தா போதும். சர்ச்சுக்கு ஓடி 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 போய் என்ன கண்டாங்களாம்? இப்படியெல்லாம் வாழ்ந்தா போதும். சும்மா பாவம் அறிக்கிட்டு பாவம் செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுத்து என்ன கண்டாங்களாம்? சாத்தான் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறான். அவனுடைய ஆட்களை போல உங்களையும் என்னை மாற்ற பிரெயின் வாஷ் பண்ணுறான். எதுக்கு? எனக்கு இஷ்டமா இருந்தானா நான் உனக்கு இதெல்லாம் தருவேன். இது இந்த பிடிபடாம ஸ்ட்ராங் சாத்தானை எதிர்த்துட்டோன்னா உடனே அடுத்தது அவனுடைய அட்டாக்கு தான். நம்ம நிமிர்ந்து நின்னாலே அட்டாக்கு தான். உடனே அட்டாக் பண்ணுறான் பாருங்க. என்ன பண்ணுறான்? நம்மளை காயப்படுத்தவே 5 பேர் எழுப்பிடுவான். அவங்க பேசும் விதம், பழகும் விதம், பார்க்கும் விதம் நமக்கு டென்ஷன் ஏற்படுத்தும். 5 பேர் ரெடி பண்ணுவான். போடா ஓடு, அவன் பயங்கர ஜப இறந்தமாமே, பரிசுத்தமாக இருப்பானாமே, கத்தரு பிரியமாக செய்வானாமே, சர்ச்சில் தான் கிடப்பானாமே, போ. அவன் இன்னோட மூட் அவுட் ஆகணும். போ. 5 பேர் செட் பண்ணி அனுப்புவான். அவங்க பேசுகிற வார்த்தை கேட்டாலே நீங்கள் சாவீங்க. அவங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே நீங்கள் விழுந்துருவீங்க. அதோட மூட் அவுட் ஆயிடும். கொஞ்சம் பேர் செட் பண்ணி விட்டாங்க பவுலை அட்டாக் பண்ண. அவங்க வந்தாங்க, சரி அடி கொடுத்தாங்க. இரத்த வெள்ளத்தில் பவுல் சீலா நிற்கும் போது வஸ்திரங்களை கிழிச்சு காலில் சங்கிலி போட்டு கட்டி ஜெயிலுக்குள்ள கொண்டு போட்டுட்டாங்க. ஒரு தப்பு செய்யல. தவறு செய்ய தண்டிக்கப்பட்டா நம்ம விட்டுருவோம். தப்பு செய்யாம தண்டிக்கப்பட்டா மூட் அவுட் ஆயிரும். சாத்தா என்ன நினைச்சானா, நான் நல்லா கூப்பிட்டேன்ல, வரவேற்றேன் இல்லை, உன்னை புகழ்ந்து தானே சொன்னேன் உன்னை குறித்து, நீ ஏன் என் கை கண்ட்ரோலில் நீ வரல, இப்போ நீ போ, இந்த கஷ்டம் உனக்கு தான், போ. காயம், உடம்பெல்லாம் ரத்த வெள்ளம், புண்கள், மனசெல்லாம் பாரம், வேதனை, ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ண மனசு இல்லை. அந்த நிலை. இப்போ சாத்தான் சொல்கிறான், முடிஞ்சா ஜெபம் பண்ணிப்பாரு. முடிஞ்சா சர்ச்சுன்னு ஒன்றும் இல்லை, எப்போ ஆராதனை சொல்ல, இப்போ முடிஞ்சா ஜெபம் பண்ணிப்பாருடா பாப்பமே. பைபிள் சொல்லுது. அங்கே சேலஞ்சு. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் சத்தமிட்டு ஜெபம் பண்ணி, ஏன்? பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்கன்னு இருக்கு. இவங்க செய்த ஜெபத்தை பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்கன்னு இருக்கு. சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் கேட்கும் சவுண்டில், கூட இருக்கிற கைதிகள் கேட்கும் சத்தத்தில் ஜெபம் பண்ணி, அவ்வளவுதாங்க. மூட் அவுட்டாக இருக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டோம். சாத்தானுங்க மூட் அதோட அவுட்டு. சாப்டர் க்ளோஸ். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, பாட்டு பாட முடியாது, சபைக்கு வர மனசு இருக்காது. அந்த மூட் அவுட்ல, பிரச்சனையின் உச்சத்துல மனம் விட்டு ஜெபித்து பாருங்கள். அதோட உங்களை விட்டு ஓடுவான். புரிஞ்சு போவோம், இவன்கிட்ட நம்ம பாச்சா பலிக்காது. அவன் கர்த்தரோடு பேசுவதை நிறுத்த மாட்டான். நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும், எவ்வளோ துன்புறுத்தினாலும், எவ்வளோ பிரஷர் கொடுத்தாலும் இவன் தன்னுடைய தேவனோடு பேசாம இருக்க மாட்டான். விட்டே போயிடுவாங்க. பைபிள் சொல்லுது. அந்த இரத்த வெள்ளத்தில் உடலெல்லாம் காயம், மனமெல்லாம் வேதனை, ஒரு தவறும் செய்யாமல் ஒரு பிசாசை துரத்தின ஒரு காரியத்துக்காக ஜெயிலுக்குள்ள துடித்து கொண்டு ஜபம் செய்தது நடந்த முதல் அற்புதம். சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைந்தது. சிலருக்கு சிறைச்சாலை வேலை ஸ்தலமா இருக்கலாம், சிலருக்கு சிறைச்சாலை வீடாக இருக்கலாம், சிலருக்கு சிறைச்சாலை வாழுகின்ற ஊர் பகுதியா இருக்கலாம். அவரவருக்கு ஒரு பிரைவசியை கெடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. மன நிம்மதியை கெடுக்கும் இடத்தின் பெயர் தான் சிறைச்சாலை. நம்ம சுதந்திரமா இருக்க முடியாது, நமக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை. உங்கள் சிறைச்சாலை எதுவா இருந்தாலும் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு குறிப்பிட்ட இடத்தை தெரிந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பிக்ஸ் பண்ணி மனமிட்டு பேச ஆரம்பிக்கும் நேரத்தில் எத்தனை பிரச்சனைகளை சாத்தான் அனுப்பினாலும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ரெடின்னா, நிறுத்தாம ஜெபிக்க ரெடின்னா, இன்னைக்கு இந்த வார்த்தையை மனதில் எழுதி வைத்துக் கொண்டு போங்கள். முதல்ல
உங்களை கட்டி போட்ட அந்த சிறைச்சாலையில் ஒரு அசைவு வரும். கொஞ்சம் மாசமா ஒரு அசைவு இல்லை அந்த விஷயத்தில், கொஞ்சம் வருஷமா அந்த விஷயத்தில் ஒரு அசைவும் இல்லை. நல்லா ட்ரை பண்ணுறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா முயற்சிக்கிறேன், என்னால் முடிஞ்சதெல்லாம் பார்த்துட்டேன், ஆனால் ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? முதல்ல அசைவு வரும். சிறைச்சாலின் அஸ்திபாரம் அசையும். நம்பர் 2, நீங்கள் நுழைய வேண்டிய அந்த கதவை அடைத்து போட்டிருந்தானே சாத்தான், அந்த டோர் திறக்கும். கதவுகள் எல்லாம் திறவுண்டது உடனே, ஸ்பாட்ல. எப்போ? ஜெபிக்கக்கூடிய மனம் இல்லாமல் வேதனையின் துக்கத்தின் உச்சியில் இருக்கும் பொழுது பவுலும் சீலாவும் சத்தமிட்டு ஜெபித்த அடுத்த நொடி சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைந்தது மட்டுமல்ல, அவன் வெளியே வர வேண்டிய, அவனை வெளியே வர விடாமல் அவனை அடைத்து போட்டு அவனுடைய எதிர்காலத்தை, அவனுடைய படிப்பை, அவனுடைய வேலையை, அவனுடைய தொழிலை, அவனுடைய சந்தோஷத்தை, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்வை, அவன் அனுபவிக்க வேண்டிய உன்னதமான எதிர்காலத்தை அடைத்து தடுத்து போட்டிருந்த அந்த கதவுகள் எல்லாம் திறவுண்டது. நம்பர் 3, அவர்கள் கட்டுகள் மட்டுமல்ல, அங்கிருந்த அத்தனை பேருடைய கட்டுகளும் கலன்றது. அத்தனை குடும்பங்களும் நான் பேசுவேன். வேதனையோடு வரும்போது நான் சொல்லுகிற ஒரே வழிதான் சொல்வேன். உங்கள் வீட்டில் கர்த்தரோடு நின்று ஜெபிக்க ஒரு மனிதன் உண்டென்றால் அந்த குடும்பம் அழிந்து போவதில்லை. உங்க புருஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கலாம், உங்க மனைவி எவ்வளவு மோசமான பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகள் எத்தனை காட்டு மிராண்டிகளா இருந்தாலும் சரி, நான் சொல்லும்படி ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பிக்ஸ் பண்ணி உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் மனம் திறப்பது உண்மையானால் ஒரு மனிதனுடைய ஜெபம் மற்ற எல்லாருடைய கட்டுகளையும் கலந்து விழ வைக்கும். இது வேத வசனம். விசுவாசித்த ஆமென் சொன்னா போதும், விசுவாசிக்கலன்னா வேண்டாம். ஒரு மனிதன் உண்டானால், ஜெபிக்கிற ஒரு புருஷன் உண்டானால், ஜெபிக்கிற ஒரு மனைவி உண்டானால், ஜெபிக்கிற ஒரு பிள்ளை உண்டானால், ஜெபிக்கிற ஒரு தகப்பனோ தாயோ உண்டானால், அந்த குடும்பத்தில் சாத்தான் கட்டுன எல்லா கட்டுகளையும் கலந்து விழ வைக்கும். நம்பர் 4, யார் காயப்படுத்தினானோ அவனுக்கு ஊழியம் செய்ய வைத்தது. போட்டு அடி அடின்னு அடிச்சு காயப்படுத்தின சிறைச்சாலைக்காரன் கையில கத்தியோடு நிற்கிறான். சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்து கிடக்கு, எல்லா கைதிகளுடைய சங்கிலிகள் அவிழ்ந்து கிடக்கு. மேலதிகாரிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? தன்னைத்தான குத்தி தற்கொலை பண்ணி நிற்கிறான். இப்போ பவுலுக்கு ஒரு காரியம் சொல்லியிருக்கிறான். என்ன அடிச்ச, நீ அடிச்ச இல்லை, நல்லா போட்டு அடிச்ச இல்லை, சாவு. என்ன பாடுபடுத்தின நீ, என்ன போட்டு ஒரு தப்பும் செய்யாது, என்ன போட்டு என்ன காயப்படுத்தின நீ, சாவு என்ற ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்கலாங்க. ஜெபிக்கிறவன் மற்றவர்களை ஒருபோதும் பழி வாங்க மாட்டான். உண்மையாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதன் இன்னொரு மனுஷனுக்கு ஒரு தீமை வர வேண்டும் என்று மனதிலே ஒருபோதும் நினைக்க மாட்டான். 5 நிமிஷம் பவுல் சும்மா நின்னாலே போதும், தன்னைத்தான குத்தி சிறைச்சாலை அதிபதி செத்திருப்போம். சத்தம் போட்டா, டே செத்துறாதடே, நாங்க எங்குமே போகல, தப்பி போகல, இங்கதான் இருக்கோம், எல்லாரும் இங்கதான் இருக்கும், நீ செத்துறாத, உனக்கு தீங்கு இழைக்காதே, இங்கே இருக்கும். சில வசனங்களை அடுத்து படித்து பாருங்கள். அங்கிருந்து பவுலடியார் பிரசங்கித்தார், வசனத்தை போதித்தார். பைபிள் சொல்கிறது, சிறைச்சாலை அதிகாரி குடும்பம் சொல்கிறது, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அந்த முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஞான ஸ்நானத்தை கொடுத்துவிட்டு வெளியே வருகிறார். நமக்கு எந்த பிரச்சனை துன்பத்தை கொண்டு வந்ததோ, நம்முடைய கஷ்டத்தை கண்ணீரை உருவாக்கியதோ, அதுவே நமக்கு விடுதலையாய் மாறும். பவுலடியாரை தூக்கி போட்டு ஜெயில் வெளியே வரும்போது ஒரு குடும்பம், அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பம் கர்த்தருடைய குடும்பமாய் ஞான ஸ்நானம் பெற்றது. நீங்கள் நம்பினால் நம்புங்கள், அங்கே ஒரு சபை வளர காரணம் சாத்தான் கொடுத்த பிரஷர். அந்த பிரஷர் சிச்சுவேஷனில் சோர்ந்து போகக்கூடாது. உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க, அந்த டைம் தான் நீங்கள் ஜெபிக்கணும். அது கடைசி டைம். உங்கள் எல்லா சாவியின் போட்டு பார்த்தீங்கன்னா திறக்கல இல்லை அந்த டோரு, கடைசி சாவி தான் அந்த சாவி. வேதனையின் உச்சத்தில் ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபம் சாத்தானுடைய எல்லா டோரையும் திறக்கு.
அவருடைய அடைப்பினி நிற்காது. நான் 3 காரியத்தை சொன்னேன். ஜபிக்கவே முடியலையா? ஃபர்ஸ்ட், ஜபிக்க ஒரு இடத்தை ஒதுக்குங்கள். நம்பர் 2, ஜபிக்க ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். 3, தேவனோடு மனவிட்டு நிறைய பேசுங்கள். அதுக்கு பிறகு தேவையானது எல்லாம் நம்ம அப்பா தான், அவர்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்பது? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பேசிவிட்டு கேளுங்கள், அவர் அப்படியே தருவார். முழங்கால் படியிடுவோம், தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நிறைய நாளாக ஜபிக்க முடியாமல் இருக்கப்பா, இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டேன். இனி ஜபிக்க ஒரு இடத்தை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன கார்னர், ஏதாவது ஒரு இடம், அங்கே நான் சாப்பிட மாட்டேன், அங்கே நான் தூங்க மாட்டேன், அங்கே போய் அரட்டை அடிக்க மாட்டேன். அந்த இடத்துல நான் பரிசுத்தமாக ஜபம் பண்ணுறதுக்குன்னே நான் ஒதுக்குறேன். ஒரு சின்ன இடம், ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன இடம் போதும். அதை தேவனை நான் தினமும் சந்திக்க போகிறேன். ஜபம்னாலே அங்கே தான் இருந்து நான் ஜபம் பண்ணுவேன். இனி எங்கேயாவது வீட்டில் எங்கேயாவது உட்காந்து அங்கே தான் ஜபம் பண்ணுவேன். நம்பர் 2, ஜபிக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குவேன். 5 நிமிஷம் ஆனாலும் 10 நிமிஷம் ஆனாலும் 15 நிமிஷம் ஆனாலும் நான் மொபைல் ஃபோன் கொண்டு போகாமல் வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத தனிமையாக இருந்து ஜபிக்கக்கூடிய ஒரு டைமை நான் செட் பண்ணுவேன். 3, அங்கே போய் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு அவரோடு என்னை கிட்டி சேர்க்கிற பாட்டுகள்லாம் பாடி நல்ல ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி நல்ல நன்றிகள்லாம் சொல்லி ஒரு பாயிண்ட் நான் நேரமாக விட்டுட்டேன். நிறைய நேரம் அந்நிய பாஷையிலே பேசி, பரிசுத்தாவின் அந்த அபிஷேகம் இல்லாதவங்க எல்லாம் கேட்டு வாங்கணும். ஏன்னா அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவரோடு பேசுகிறான். கிட்ட உள்ளவங்களுக்கு கேட்க அறிய அவசியம் இல்லை. அந்நிய பாஷையில பேசி வசனங்களை படிப்பேன், நேரம் போறதே தெரியாது. ஏறெடுப்போம் நம் இதயமதை, ஏறெடுப்போம் நம் இதயமதை, இன்னும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், இன்னும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஏறெடுப்போம் நம் இதயமதை, ஏறெடுப்போம் நம் இதயமதை, இன்னும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், இன்னும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதா ஆனதால் ஆனந்தமே. ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதா ஆனதால் ஆனந்தமே. ஏறெடுப்போம் நம் இதயமதை, ஏறெடுப்போம் நம் இதயமதை, இன்னும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், 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 இன்னும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஒரு 2 நிமிஷம் ஆண்டோட 2 நிமிடம் நேரம் இருதயம் திறந்து கேட்க போறோம். பா, என் ஜப வாழ்க்கை செத்து போய் கொஞ்ச நாட்கள் ஆச்சு, நிறைய நாட்களா ஜபமே இல்லப்பா, சும்மா ஒரு கடமைக்கா ஜபம் பண்ணுவேன். இயேசு தேவனே, என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான், என்னையும் என் குடும்பத்தையும் காத்துக்கொள்ளும், ஆமென். ஆனா என் இதயத்திலிருந்து என் ஆண்டவரோடு கொஞ்சி பேசி எத்தனை நாள் ஆச்சப்பா. என் இருதயத்துக்குள்ளிருந்து என் தேவனோடு கொஞ்சி குலாவி மாதங்கள் ஆகிவிட்டதே, வருஷங்கள் ஆகிவிட்டதே. செத்து போன என் ஜப வாழ்க்கை இன்று உயிர்ப்பிக்கிறார். ஐயா, நீங்க நம்பினால் நம்பாட்டாலும் கர்த்தர் செய்கிறார். ரிபாலா பௌஷியாம் தனாக்கமானியாம் துரைகைமானசியா. செத்து போன ஜப வாழ்க்கை இன்று கர்த்தர் உயிர்ப்பித்து வீட்டுக்கு அனுப்புகிறார். ஒரு காலத்தில் ஜபித்த ஜப வீரனாய் இருந்த நீ, ஒரு காலத்தில் ஜபித்த வீராங்கனையாய் ஜப வீராங்கனை இருந்த நீ, ஜபத்தில் செத்து போன அந்த வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் உனக்குள்ளே உயிர்ப்பிக்கிறார். இன்று முதல் நீ மீண்டும்
ஜெபிக்க முடியும். சோர்ந்து போகாதே, என்னால முடியுமான்னு சந்தேகப்படாதே. உனக்குள்ளே உருவாக்குனவர் ஜீவன் உள்ளவர். நான் விசுவாசித்திருக்கவர் இன்னார் என்று அறிவே. எனக்குள்ள அணைந்து கிடந்த அந்த ஜப விளக்கை மீண்டும் எரிய பண்ணுகிறார். இன்னைக்கு நான் போவேன் வீட்டுக்கு, ஜபிக்க இடத்தை செட் பண்ணுவேன், ஜபிக்க ஒரு நேரத்தை ஒதுக்குவேன், மனம் விட்டு பேச போவேன், என் பாவங்களை அறிக்கையிடுவேன், அவரோடு நெருங்க பண்ணுகிற சில பாடல்களை நான் பாடுவேன், கொஞ்சம் ஸ்தோத்திரங்களை நான் சொல்லுவேன், எனக்கு தந்த ஆசீர்வாதங்களை நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுவேன். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையிலே நேரம் போறதை தெரியாம நான் விட்டு பேசிட்டே இருப்பேன். கர்த்தர் தருகிற வேத வசனங்களை படித்து தியானம் பண்ணுவேன். அப்படி என் ஜெப வாழ்வை நான் ஆரம்பிக்க போறேன். அப்புறம் என்னால நிறுத்த முடியாத அளவுக்கு, நானா இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன்னு நம்ப முடியாத அளவுக்கு எனக்குள்ள ஒரு ஜெப ஊற்ற கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். எனக்குள்ள திறக்கிறார், உங்களுக்குள்ள திறக்கிறார். ஒரு ஜெப ஊற்று திறக்கப்படுகிறது. அது ஒரு நாள் அணையாது. நாம் சாகும் நாள் வரைக்கும் அணையாத ஒரு ஜெப விளக்கை கர்த்தர் இன்று நமக்குள்ள ஏற்றுகிறார். நன்றி தகப்பனே, நீர் எங்களுக்கு சொன்னதை அப்படியே செஞ்சிருங்கப்பா. பிரசங்கத்தை எனக்கும் பண்ணிருங்க. இந்த கேட்ட அத்தனை பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. ஆன்லைன் வழியாக லைவ்ல இந்த பிரசங்கத்தை யார் கேட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த அணையாத விளக்காகிய ஜெபத்தை கொடுத்துருங்க. நாங்கள் எங்கள் உயிர் பிரியும் போதுதான் இந்த விளக்கு அணையணுமே தவிர, இடையில என்னதான் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஜெப விளக்கு அணையவே கூடாது. எங்களை போட்டு வாட்டி வதைத்த சாத்தான் தோற்று வெட்கி தலைகுனியும்படி நாங்கள் சாகும் வரைக்கும் ஜெபிக்கிறவர்களாய், மணிக்கணக்காய் ஜெபிக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டவரோடு நாங்கள் மனம் விட்டு பேசுவதற்கு, ஷேர் பண்ணுவதற்கு, அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு இன்று முதல் கிருபை தாரும். தொடர்ந்து தாங்கும் இந்த வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையுமாய் எங்களுக்குள்ள பாய்ந்து கிரியை நடப்பிக்கட்டும். ஆண்டவரை கேட்டு விட்டு விடாமல் இந்த வசனம் உள்ளுக்குள்ள போய் வேலை செய்யட்டோம்ப்பா. அப்படியே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்களை ஆஸ்வதித்து அனுப்புகிறோம். இந்த வசனம் அப்படியே பலிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான விசேஷித்த ஆசீர்வாதம், இன்று கேட்ட அருமையான ஜெப வாழ்வு எங்கள் வாழ்நாள் முழுக்க எங்களுக்குள் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார்.